இந்த வர தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்த தீக்காயங்களுக்கு என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பண்ண முடியும்? அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா தீபாவளியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டே வந்து ஸ்கின்னோட ட்ராமா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தீக்காயம் தான். தீக்காயத்துக்கு வந்து நம்ம 2-3 ப்ரிகாஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவங்க தீக்காயம் பட்ட உடனே நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு அன்ஹெல்தி கிளாத்துன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக ஒரு அழுக்காக இருக்கிற துணியை வச்சு அது கவர் பண்ணுறது, இல்லை வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுறது, ப்ராப்பரான வாஷ் பண்ணுறது இல்லை ப்ராப்பரான கேர் கொடுக்கறது இல்லை இந்த ஊண்டுக்கு. அதனால இந்த ஊண்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது. நிறைய பேர் வந்து தீக்காயம் ப்ரிகாஷன் சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிறது, தீக்காயம் வந்து ஏற்படுறது 100% தவிர்க்கணும். பட் தவிர்க்க முடியலினாலும் அந்த தீக்காயத்துக்கு வந்து கரெக்டான கேர் கொடுக்கணும். ஸோ தீக்காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து சில்வரெக்ஸ் அந்த மாதிரி வந்து ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த தீக்காயம் இது பண்ண வேண்டிய ஹீல் ஆகக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். பட் டிகிரிஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸ்டென்சிவ் தீக்காயம் இருந்தால் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸில் பீட்டடைன் அந்த மாதிரி ஸ்கின் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வேறு தீக்காயம் ப்ரிவென்ஷனுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி மணல் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் பட்டாசு வெடிக்கும் போது மணல் வச்சுக்கிறது, தண்ணியோட மணல் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். தீபாவளி முடிஞ்சோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அட்மிஷன் வருவாங்க. எப்படின்னா சுகர் 1600 அந்த மாதிரி அதிகமாகி நீர் சத்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஆசிடாக மாறிடும். அது டயபெட்டிக் கீட்டோ ஆசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல ஒரு சுகர் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா மூளைக்கு ரத்தமெல்லாம் ஆசிடிக்காக மாறி அவங்களுக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் கோமா போகக்கூடிய ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஐசியூவில் அவங்கள அட்மிட் பண்ணி இன்சுலின் ட்ரிப்புன்னு போடுவோம். 48 மணி நேரம் அவங்களுக்கு கண்டினியூஸாக இன்சுலின் கொடுத்து ட்ரிப்பு போட்டு அது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ அதனால் வெஸ்ட்டில் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை தான் ரொம்ப நம்மளை தீபாவளியுமே விமர்சையாக கொண்டாடுறது. அப்போ வந்து வைன், இது கேக், சாக்லேட்ஸ் எல்லாம் அங்கேயும் எக்கச்சக்கமாக. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபெஸ்டிவ் வந்து ரெஸ்பான்சிபிளாக என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட், ஒரு அவேர்னஸ் ட்ரைவ் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா, உங்களோட டயபெட்டிஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் சுகர் 100% அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ண முடியலினாலும் போர்ஷனை வந்து லிமிட் பண்ணணும். ரொம்ப இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகள் கரெக்டாக எடுத்துக்கணும். சுகர் குளுக்கோமீட்டர் வச்சு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா 200க்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிகேஏன்னு சொல்கிற டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் இது வந்து மோஸ்ட்டாக ஃபெஸ்டிவ் சீசனில் தான் வரும். அது போக பேன்க்ரியேட்டைட்டிஸ்னு ஒன்று வரும், கணையத்தோட வீக்கம் வரும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம்.